ஹாய் கைஸ், இது வரைக்கும் நான் விஜய் படத்துக்கு தேட்டருக்கு போனதே இல்லை. என் ஃப்ரெண்டு தீவிர தளபதி ரசிகங்காட்டி டிக்கெட் புக் பண்ணிட்டு செகண்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வாமச் அப்பலாம் கூட்டிகிட்டு போனான். அப்படியே 2 பேரும் வண்டி எடுத்துகிட்டு ஒரு கூலிங் கிளாஸை மாட்டிட்டு விழுப்புரத்தில் உள்ள கலர்ஸ் ஜனாஸ் தேட்டருக்கு கிளம்பிட்டோம். இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் ஃப்ரீ தான். அப்படியே பைக்கை நிப்பாட்டிட்டு நம்ம தேட்டருக்குள்ளே போனோம். உள்ளே போனோன்னு தேட்டர் ப்ரொசீஜர்ஸ்லாம் செக் பண்ணி உள்ளே விட்டாங்க. அதுக்கடுத்து நாங்கள் தேட்டருக்குள்ளே நுழைஞ்சோம். உள்ளே நுழைஞ்சது பார்த்தீங்கன்னா தேட்டர் அட்டகாசமாக இருந்துச்சு. அப்படியே கோட் ட்ரெய்லர் ஓடிட்டு இருந்துச்சு, அதை பார்த்தோம். அப்படியே கேண்டீன் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே தேட்டருக்குள்ளே போகலான்ட்டு உள்ளே நுழைஞ்சோம். உள்ளே கரெக்டாக நாங்கள் போகிறோம், படம் போட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணது ஒவ்வொருத்தராக என்ட்ரி கொடுத்தாங்க. என்ட்ரி கொடுத்து அந்த கேப்டன் கொடுத்துட்டு அப்படியே தேட்டரே அரண்டுச்சு. விஜய் மாஸ் என்ட்ரி, விஜய்க்கும் அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. ஒவ்வொரு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு, படத்தில் நிறையா ட்விஸ்ட் இருந்துச்சு. செம காமெடியாகவும் போச்சு, ஃபன்னாகவும் போச்சு. விஜய் படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங். இது வரைக்கும் வந்த படம்லாம், சில காலம் வந்த படம்லாம் தளபதி ஃபேன்ஸை மட்டும் தான் திருப்திப்படுத்துகிற படமாக இருந்துச்சு. பட் இது எல்லாமே காமனாக பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி வந்து பார்க்கலாம், ஃபன் எலிமெண்ட்டாக போகுது. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு. அடுத்து நடந்ததாங்க ஹைலைட்டு. வந்தாங்க த்ரிஷா ஒரு சாங்குக்கு. தியேட்டரில் கரகோஷம் பார்க்கணும். கேப்டனுக்கு அவ்வளோ வரல, விஜய்க்கு அவ்வளோ வரல, த்ரிஷாவுக்கு வந்துச்சேங்க ஃபேன்ஸு. அப்போ தான் புரிஞ்சு த்ரிஷாவுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்ட்டு. படம் நல்லா இருந்துச்சுங்க. கிளைமேக்ஸ் சீனில் தோனி இன்னும் கொஞ்சம் நல்லா காமிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் அவ்வளோ காமிக்கல. இன்னும் காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.